இன்றைக்கி நம்ம சிக்கன் சில்லி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 3/4 கிலோ கறி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் கொஞ்சம் எடுத்து எங்களோட நாய்க்குட்டிக்காக எடுத்து வச்சுட்டோம் கறியாக பார்த்து. அடுத்து கொஞ்சத்தை எடுத்து கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ எப்படி சில்லி செய்யலான்னு பார்க்கலாம். கறிக்கு தேவையானதெல்லாம் சேர்த்து பிரட்டி வச்சுக்கலாம். கார மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு ஸ்பூன் தயிர், 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஃபுட் கலர் கொஞ்சமா எடுத்து கலந்து வச்சிருக்கேன். அரை லெமன் புளிஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். பிரட்டி வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம், நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம சில்லி போட்டுக்கலாம். நாய்க்குட்டி கொஞ்சமா கறி எடுத்து வச்சிருந்தோம், அதை இப்படி கழுவி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கடாயை அடுப்புல வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும். கறி நல்லா ஊறிடுச்சு, எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சில்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டுக்கலாம். கறி ஒன் சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். செல்லக்குட்டியோட கறியும் ரெடி ஆயிடுச்சு, நம்மளோட சில்லியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சில்லி எடுத்துடலாம். சில்லி ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம செல்லக்குட்டிக்கு சாப்பாடு போட்டுக்கலாம். செல்லக்குட்டிக்கு சாப்பாடு வச்சாச்சு. வாடா மறுபடியே சாப்பிடு. வா வா சாப்பிடு. நம்ம செல்லக்குட்டி எப்படி சாப்பிடுறாங்க பாருங்க. கறினாதான் அவனுக்கு பிடிச்சிருக்கு.